ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ருசிக்கலாம். வாங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான 9 விதமான ஜூஸ் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ ஃப்ரூட்டி தான் செய்ய போகிறோம். மேங்கோ ஃப்ரூட்டி செய்யறதுக்கு நல்ல பழுத்த மாம்பழமாக 3 மாம்பழத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மாங்காய் நல்ல ரா மாங்காய் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். மீதி இருக்கிற இந்த மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபில்டரில் வச்சு இந்த மாதிரி கரண்டியை வச்சு எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கட்டியாக இல்லாமல் நல்லா அது ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்போ இதை நல்ல ஒரு விஸ்க் இல்லைனா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம கடையில் குடிக்கிற மேங்கோ ஃப்ரூட்டியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம அடுத்த ரெசிபியை பார்க்கலாம். அடுத்து ரொம்பவே சூப்பரான பல்பி கிரேப் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல மஞ்சள் உப்பு போட்டு கிரேப்ஸை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். அதில் பாதி கிரேப்ஸுக்கு இந்த மாதிரி தொலி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீதி கிரேப்ஸு நம்ம கட் பண்ணி தொலி எடுத்தோம்ல, அந்த தொலி, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா அரைச்சி இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். நம்ம தொலி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கிரேப்ஸை போட்டு அந்த ஜூஸை ஊற்றி அப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் ஒரு பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு ஜில்லுன்னு ஊற்றி சர்வ் பண்ணலாம். 3வதாக சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான கோகோனட் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோகோனட் மில்க் ஷேக் செய்கிறது ரொம்ப ஈஸி. முதல்ல இந்த தொலி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை முறி தேங்காய் எடுத்துருக்கேன். தொலியோடையும் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த தேங்காவையே அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை முறி தேங்காய்க்கு 3 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பாதாம், முந்திரி, கொஞ்சமாக அந்த தேங்காய் பாலையை கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் இதாக அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை அதோடவே சேர்த்துருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான கோகோனட் மில்க் ஷேக் நமக்கு ரெடி ஆகிட்டு. கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டு இதை சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். 4வதாக நறுக்குன்னு சூப்பரான ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் பார்க்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு அரை பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அரை லெமன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு வாட்டர்மெலன் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இன்னொரு மிக்ஸி ஜாரில் வாட்டர்மெலனை சேர்த்து நல்லா ஜூஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து இந்த ஜூஸையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக நறுக்குன்னு இருக்கும். 5வதாக ஜம்முன்னு ஒரு கேரட் மில்க் ஷேக் பார்க்கலாம். வாங்க. ஒரு 3 கேரட்டை பொடியாக நறுக்கி அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்ல நேச்சுரலாக ஏர் ரிலீஸ் ஆகட்டும். இன்னொரு சைடு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு எடுத்துக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் போதும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஆறினதும் இந்த கேரட்டை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த பாலாடையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த கேரட் வடிகட்டும் தண்ணியே ஊற்றி நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வந்துச்சுல, அந்த நட்ஸ் பவுடர், அரைச்சி வைத்த கேரட் விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சுகரோட டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு குடிங்க. சூப்பராக குளுகுளுன்னு இருக்கும். 6வதாக மேங்கோ வச்சு சூப்பரான மேங்கோ மில்க் ஷேக் லெஸ்ஸி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். மேங்கோவை நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்க ஃப்ளஷை மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் இது. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 மாம்பழம் எடுத்துக்கேன். இதுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிர் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் உள்ள தயிரே கூட எடுத்துக்கலாம். நல்ல கெட்டியான தயிரை எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல பால், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான மேங்கோ மில்க் ஷேக் லஸ்ஸிஸ் ரெடி ஆகிட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷனும் கூட இது. இதில் கொஞ்சமாக கட் பண்ண மேங்கோவையும் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வந்து கொஞ்சமாக நட்ஸும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த ரெசிபிலாம் உங்களை தேடி வரும். இப்போ 7வதாக பார்க்க போகிறது நட்ஸ் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். 2 பேரிச்சம்பழம், 2 அத்திப்பழம், 2 வால்நட், 5 பாதாம், 5 முந்திரி, 5 பிஸ்தா, 5 ட்ரை கிரேப்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாரில் நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா காய்ச்சி ஆற வச்சா 1 கிளாஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வடிகட்டின தண்ணி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான நட்ஸ் மில்க் ஷேக் ரெடி.
அடுத்து 8வதாக பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பராக ஜம்முன்னு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு கிரேப்ஸ் ஆரஞ்சு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். கிரேப்ஸும் ஆரஞ்சு சம அளவு எடுத்துக்கோங்க. ஆரஞ்சில் விதை இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா கசக்கும். கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா அரைச்சி இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த எல்லா ஜூஸையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே. பாருங்கள், இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்க போகிறேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்கேன். பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்க வேண்டாம். இப்போ இதை மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இந்த ஜூஸ் அரைக்கும் போது பல்ஸ் மோடில் வச்சு அரைங்க, ஃபுல் ஸ்பீடில் வச்சு அரைக்காதீங்க. அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபீஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக பார்க்க போகிறது ஒரு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கடைக்கு போனோம்னா ஹோட்டலில் இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் ஆர்டர் பண்ணுவோம். நான் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 15லேருந்து 20 ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்க. மேலே உள்ள அந்த பச்சை கலர் தொலியை எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி சேர்த்து தேவைப்பட்ட அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. நல்ல மையாக அரைச்சதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. நான் வந்து காய்ச்சி ஆரம்பித்த திக்கான பால் வந்து 1 கிளாஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் தான் சேர்த்துருக்கேன் தண்ணியும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு. உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் இருந்தால் இது கூட ஐஸ்கிரீம் வச்சும் சர்வ் பண்ணலாம். அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கட் பண்ணால் ஸ்ட்ராபெரியும் போட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எல்லா ஜூஸ் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.